உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும். நண்பர்கள் வழியிலே சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சில காரியங்களிலே எடுத்தோன்னே பண்ணுற மாதிரி இருக்காது. 2-3 வாட்டி அதை ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில காரிய தடைகள்லாம் வந்து போகும். சமூகத்திலே நல்ல பெயர் உள்ள விஐபிக்கள் இவருடைய நட்புகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலம். ஸோ இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய ஒரு காலம். எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அந்த ஃபீல்ட்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதி. இந்த சனி பெயர்ச்சி வக்ரம் அடையும் பொழுது இந்த வருஷம் ஜூலை டு நவம்பர், அடுத்த வருஷம் ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும், பாசிட்டிவாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியிலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்க போனோம்னா சூலினி துர்க்கை அம்மன். சூலினி துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி, நவமி திதி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் வழிபடுறது விசேஷம். முடிந்தால் சூலினி துர்க்கை ஹோமங்களில் பங்கு பெறுங்க. அல்ல சூலினி துர்க்கை ஹோமம் செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளின் வீரியத்தை குறைக்கும். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆனது 60% நல்ல பலனையும் 40% தீய பலன்களையும் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.